உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முனவர் பாட்சா, இப்போ எதிர்கட்சிகள் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ ஷானவாஸ் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு பொத்தான அனுப்புறேன், லைட் எரியுது, ஆனா இன்னாருக்கு தான் விழுந்ததான்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகம்னு வந்துருச்சு இல்ல, தேர்தல் ஆணையம் தீர்க்க வேண்டாமா சார்? அதாவது நான் யாருக்கு போட்டு போட்டேன்னு என் கண்ணாலேயே பார்த்தேன், என் கண்ணில் தெரிஞ்சுது நான் எந்த சின்னத்துக்கு போட்டேன்னு, எந்த வேட்பாளருக்கு போட்டேன்னு. எப்போ எதில் தெரிஞ்சுது? அதில் அந்த இவி மிஷினில் நம்ம அங்கதான் சிக்கல்ன்றார் பொன்ராஜ். அதை நம்ப முடியாது சார். அவங்க எதையும் தான் நம்ப மாட்டாங்க சார். இன்னைக்கு இல்லை சார், பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலேயே 1971 தமிழ் ஸ்தாபன காங்கிரஸ் தோல்வியை தழுவிச்சு பொய்மையெல்லாம் சொன்னாங்க. அப்போ தலைவர் காமராஜ் சொன்னார், ஜனநாயகத்தில் மக்கள் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, அதை நம்ம ஏற்றுக்கணும். தேவையில்லாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்ம தேவையில்லாத ஒரு புகாரை சொல்லி வச்ச உடனே அழிஞ்சு போச்சு, அது ரஷ்யா இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம தோல்வியை மறைக்கிறதுக்காக. இப்ப ஷானவாஸ் ஒரே கேள்வியை கடைசியா எப்படி முடிக்கிறார்னா, உங்களுக்கு எண்ணி சொல்றதுல என்னங்க சிக்கல்? நான் என்ன சொல்றேன், எண்ணி சொல்லும் போது ஏற்கனவே டேலி ஆகலன்னு சொல்லி நீங்களே ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. சரி, இப்ப டேலி ஆகாம போச்சுன்னா? இல்ல சார், நீங்க எதுவா இருந்தாலும் குற்றச்சாட்டை சொல்றதுல உறுதியா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தோல்வி உறுதின்றது தெரிஞ்சு போச்சு. இல்ல, பொன்ராஜ் சொன்ன நுணுக்கமான இடம் என்னன்னா, உங்களுக்கு டேலி ஆகலன்னா எதை எடுத்துக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு சார். என்ன சட்டத்திலேயே சொல்லி இருக்காங்கல்ல, விவி பேட் கொண்டு வந்த போது என்ன சட்ட திருத்தம் இருந்தது, அப்ப அதை எண்ணுங்க, முழுசா எண்ணுங்க, இதைத்தான் நாங்க உறுதிப்படுத்துவோம் சொல்றாங்க. நீங்க இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லி இருக்கணும். விவி பேட் தான் நாங்க இவிஎம் மிஷின் நாங்க நம்பல, இவிஎம் மிஷினை வச்சு நீங்க செய்யறத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். இந்த இவிஎம் மிஷின் கொண்டு வந்த வாக்குச்சீட்டை இப்ப ஷானவாஸ் கேட்கிறாருல, இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது யாரு? தேர்தல்ல காங்கிரஸ் ஆட்சியில தானே வந்தது முதலா. அப்போ தொடர்ந்து நடக்கின்ற பல்வேறு தேர்தல்களில் தோல்வியையும் சந்திக்கிறோம். பாஜக கூட்டணி தோல்வியும் சந்திக்குது. இப்ப உதாரணத்துக்கு திமுக இங்க வெற்றி பெற்றது, இவிஎம் மிஷின்ல தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப அதுல யாருக்கும் எங்களுக்கு சந்தேகம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல என்னங்கன்றாங்க, விவிபேட் என்னட்டும், முனவர் பாட்சாக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை வரணும். என்ன சொல்றேங்க, இப்போ சொல்றீங்க நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை நாங்க ஏத்துக்கிட்டோமா இல்லையா? நீங்க வெற்றி பெற்றதை ஏத்துக்கிட்டோம், கர்நாடகாவில் தோல்வி அடைஞ்சோம் அதையும் ஏத்துக்கிட்டோம். அதனால உங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை நாங்க எங்களுக்கு தோல்வியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல சார், நீங்க ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது பிரச்சனை இல்ல, ஒரு சந்தேகம் வருது. இப்ப ஷானவாஸ் ஏதோ விவிபேட் மட்டும் கனெக்ட் பண்ணி பேசல, தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் நியமனத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடில் இருந்து அவர் சந்தேகத்தை கிளப்புறப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல சந்தேகம் இருக்கு சார். இன்ஸ்டிடியூஷன் மேல சந்தேகம்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் தேர்தல் நடத்துது, அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்றது தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு உச்ச நீதிமன்றமே நீதிபதிகள் தலைமை நீதிபதியில இருந்து எல்லாம் சொல்றாங்க. அதுலயே சந்தேகம் இருந்தா அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியும்? சண்டிகர் தேர்தல் என்ன சார் ஆச்சு? சண்டிகர் தேர்தல் தான் தவறுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சா இல்ல? ஒருவேளை நீதிமன்ற வராட்டி என்ன சார் ஆயிருக்கும்? சார் நீதிமன்றம் எப்படி வராம இருக்க முடியும்? அதுதானேங்க ஷானவாஸ் கேட்டாரு. ஒருவேளை ஒதுங்கி இருந்துச்சு, அந்த அமைப்பு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுங்க, நாங்க குறுக்கிட மாட்டோம்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? இல்ல நான் என்ன சொல்றேன், ஊடகம் இல்லாத உலகத்துல அப்படிலாம் சொல்லுவாங்களா? லாஜிக் இல்லையா சார்? இன்னைக்கு சொல்றாங்கல்ல சார், இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்றாங்க சார், ஒரு அமைப்பின் மீது இன்னொரு அமைப்பு கருத்து சொல்லலாமான்றத பூடகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் தீர்ப்பு வழங்கல. முடியுமா? தவறு என்றால் தவறு சந்தேகத்திற்கிடமாக நிரூபிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தவறு அப்படின்னு சொல்றாங்க. யாருகிட்ட முறையிடணும்? யாருகிட்ட முறையிட சொல்றாங்க சார்? தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட சொல்றாங்க சார். நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க தேவையான சட்டங்கள் இருக்கின்றன. சட்டங்கள் சார் நீங்க நிரூபிக்க நீதிமன்றமே இல்ல பாயிண்ட் இல்ல, நீங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு வரலன்னு நினைக்கிறோம். நிரூபிக்க பட்டால்னா இவிஎம்மையும் விவிபேடையும் ஒண்ணா 100% என்னதானே தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்க அதுக்கே நகரலையே. சொல்லுங்க முனவர் பாட்சா. அதாவது மிஷின் இவிஎம் மிஷின்ல வாக்கு எண்ணி முடிச்ச பிறகு நீங்க விவிபேட்ல உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்களுடைய வெற்றியின் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு வெற்றின்றது கிடையாது. நம்ம எனக்கு தெளிவுபடுத்துங்க, இது அரசியல் சார்ந்து நம்ம பேசலாம். நீங்க பயந்து சொல்றீங்க, தோல்வி பயமா, நான் அரசியலுக்குள்ளே வரல. பொன்ராஜ் எழுப்புவது தொழில்நுட்ப ரீதியில அவர் சொல்றார், புரோகிராமிங் மீண்டும் செய்ய முடியும், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாருல. இதை நீங்க தொழில்நுட்ப ரீதியா அணுகவே மாட்டீங்களா? இந்த பிரச்சனையை தொழில்நுட்ப ரீதியாக இந்த மிஷின் இவிஎம் மிஷினையும் எல்லாத்தையும் வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. நீங்கள் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய சந்தேகத்தை போய் நீங்கள் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம பொன்ராஜ் மாதிரி அறிவியல் பொறியாளர் அவர்
நம்ம அப்துல் கலாம்க்கு ஆலோசகராக இருந்தவர், அப்படிப்பட்ட மிஷின் வைக்கும்போது நீங்கள் அந்த சந்தேகங்களை போய் நீங்கள் தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி தேர்தல் அதிகாரிகளுக்கு இன்னென்ன தப்பு இதில் இருக்குன்னு அவரால் நிரூபிச்சிருக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்ப வந்து ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம்ல, ஒப்புகை சீட்டை என்றோம்ல 20% ஏதோ, அது 100% என்றதுல என்ன சிக்கல் சார் இருக்கு? இதுவரைக்கும் 4 கோடி வாக்கு சீட்டுகளை மிஷினோட எண்ணி பார்த்திருக்கோம். இன்னைக்கு கொடுத்தது கோர்ட்டுக்கு சொன்னதுல சொல்லியிருக்காங்க. ஷானவாஸ் 4 கோடி வாக்கு ஒரு முறை கூட தவறு நடக்கல. ஷானவாஸ் தவறே நடக்காத விஷயத்தை ஏன் திரும்ப ஷானவாஸ் இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு ஷானவாஸ். நீங்க இந்த சந்தேகங்கள், இந்த அவநம்பிக்கைகள் நாளைக்கு தேர்தல் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்திடாதா? இப்ப ஒரு புனவர் பாஜா சொல்ல நாங்க ஏத்துக்கிட்டோம்ல தோத்தா, நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு ஷானவாஸ். சுருக்கமா உங்களால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பவே முடிவுக்கு வந்துட்டீங்களா என்ன நீங்க? இல்ல அவங்க அதனால தான் அது கிரவுண்ட் ரெடி பண்றாங்க. சுருக்கமா ஷானவாஸ். தேர்தல் ஆணையத்தின் நடத்தையின் மீது கேள்வி இல்லை என்றால், தேர்தல் ஆணையம் செய்திருப்பதெல்லாம் 100 விழுக்காடு சரி என்றால், அண்ணாமலை ஏன் 1 லட்சம் ஓட்டம் காணும்னு சொன்னார்? அதுக்கு நான் சொல்றேன் பதில். இது வந்து நான் பேசலாமா? நீங்க முடிச்சிட்டீங்களா? சரி காத்துருங்க, அவர் பேசிட்டோம். யாரை நோக்கி அது அப்படி 1 லட்சம் ஓட்டை காணும் என்றால் அதுல குற்றம் அடைத்தது யார்? அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது யார்? அந்த 1 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டதை சரி செய்திருக்க வேண்டியது யார்? எல்லாமே தேர்தல் ஆணையம் தானே. அதுல இன்னொரு கட்சிக்கு வந்து அதுல போய் முடிவெடுக்க முடியுமா? இன்னொரு கட்சி போய் ஓட்டை நீக்க முடியுமா? ஓட்டை நீக்குவதோ சேர்ப்பதோ தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒன்று. ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது தேர்தல் ஆணையத்தின் கையில இருக்கு. 1 லட்சம் ஓட்டுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மீது தான் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. அப்ப அந்த தேர்தல் ஆணையம் வந்து அப்ப நீதமா செயல்படலன்னு நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகல. பேசலாம் ஷானவாஸ். நடவடிக்கைகளின் மீது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். கேள்விகள் வரும், அதை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம். பேசலாம் ஷானவாஸ். பேசலாம் ஷானவாஸ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.